பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 10வது வசனம். ஒருவன் இருளிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். ஒருவன் இருளிலே நடந்தால், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படின்னாக்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இருளிலே நடக்கிறான். அப்போ நீங்கள் கேட்கலாம், உலகத்தில் சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, மின்சாரத்தினால் அநேக பல்புகள் இருக்கிறது, இதெல்லாம் வெளிச்சம் இல்லையா? இந்த வெளிச்சம்லாம் இருக்கே, அப்போ எப்படி மனுஷன் இருளில் நடக்கிறான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணிக்காவிட்டால், அந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் அவன் இருளிலே நடந்து கொண்டிருக்கிறான். இருளிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாததினாலே இடறுவான். அவன் எங்கே நடக்கிறான், எதற்காக நடக்கிறான், எதற்காக செயல்படுகிறான், ஏன் வாழுகிறான், இந்த உலகத்திலே வாழ்ந்து முடிந்த பிற்பாடு அவன் எங்கே போகிறான் என்கிறதான ஒரு சிந்தனையும் இல்லாமல் இருளில் நடக்கிறவர்களுக்கு ஒன்றும் தெரியாதது போல அவர்கள் பெரிய வசதி படைத்தவர்களாய் வாழ்ந்தாலும் அவர்கள் இயேசுவை அறியாவிட்டால், அவர்களுக்கு இயேசு சொல்லுகிற பெயர் என்ன என்று சொன்னால், அவர்கள் இருளிலே நடக்கிறார்கள். அவர்கள் இடறி விழுவார்கள். பலவிதமான இடர்வுகள் வரும். அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு எண்ணமோ ஏக்கமோ அதை குறித்த சிந்தனைகளோ அவர்களுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது போல அவர்கள் இருளிலே நடக்கிறார்கள். பாருங்க, ஒருவன் இருளிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் அவன் இடறுகிறான். இன்றைக்கும் அநேக மனிதர்கள் பலவிதமான பாவ வழிகளிலே சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து வெளியில் வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கெல்லாமோ போய் பார்க்கிறார்கள், எத்தனையோ தெய்வத்தை தேடுகிறார்கள், எத்தனையோ புண்ணிய தலங்களுக்கு போனாலும் அவர்கள் இடறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அருமை நண்பனே, சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்குள் இயேசு என்கிற வெளிச்சம் இருக்கிறதா? அந்த இயேசுவை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இயேசு என்கிற தெய்வத்தை குறித்து உங்களுக்கு தெரியுமா? இயேசு என்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்ததுண்டா? அப்படி உணரவில்லை என்றால், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள், இந்த சத்தத்தை கவனிக்கிற நீங்கள், உன்னதமான உயிருள்ள வானத்தையும் பூமியும் படைத்த சர்வலோகத்துக்கும் அதிகாரியாக இருக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு என்பதை உணர்ந்து அவரை பின்பற்றும் போது, அவரை சார்ந்து வாழும்போது இடராமல், ஸ்தோத்திரம், பாவத்தில் சிக்கப்படாமல், அந்தகாரத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு நீங்கள் உன்னதமான தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக, பாத்திரவான்களாக மாற முடியும். அதற்காகத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உலக மனிதர்கள் பலவிதமான இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை வசதி அவர்களுக்கு இருளாக இருக்கலாம், படிப்பு அவர்களுக்கு இருளாக இருக்கலாம், ஒருவேளை நிறைய பணங்கள் அவர்களுக்கு இயேசுவை பார்ப்பதற்கு தடையாக இருக்கலாம். இதெல்லாம் தடையில்லை. நான் சொல்லுகிறேன், உன்னதமான தெய்வம், உயிருள்ள தெய்வம் உங்கள் பணத்தை விட, உங்கள் படிப்பை விட, உங்கள் ஞானத்தை விட, உங்களுடைய செல்வத்தை விட உயர்ந்தவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய ஆத்துமா இருளிலிருந்து, படுகுழியிலிருந்து, பாவத்திலிருந்து, நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளப்பட முடியும். அதனால இந்த உன்னதமான தெய்வத்தை, உயிருள்ள தெய்வத்தை நீங்கள் உங்களுக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுங்கள். அவரை அன்றி எந்த மனிதனும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவரை அன்றி எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாவத்திலிருந்து மன்னிப்பு இல்லை. அவரே பாவங்களை மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்.
ஜெபம் பண்ணலாம். பரலோகத்தின் பிதாவே, பாவ இருளில் கிடைக்கிற ஜனங்கள், தேவனே, பாவத்தின் பிடியில் கிடைக்கிற ஜனங்கள், இடறி விழுந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், பெரிய வெளிச்சமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இதை பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஆசீர்வாதம்.